திருச்சியில் பேரின்ப பெருவிழா. நாள் மே 18. நேரம் மாலை 6 மணிக்கு. தேவ செய்தி மற்றும் ஜெபம் சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். அவருடைய அபிஷேகம் தலை மேலே இருக்கிறது, கிருபை இருக்கிறது. இருக்க வீடு இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு வார்த்தை கேட்கிற உண்மையிலே என் கிருபை இருக்கிறது. சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிற கர்த்தர் உங்க இருதயத்தை தமது ஆவியினால் நிரப்பி விடுவார். அல்லேலூயா. இடம் பிசப் கீபர் மேல்நிலைப் பள்ளி மைதானம், தெப்பக்குளம், திருச்சி. தேவ பிள்ளைகளே, இந்த பேரின்ப பெருவிழாவில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். இலக்கை கொடுத்து வீட்டை பெருக்கி தேடிடுவே, காணாமல் போன வெள்ளிக்காசை தேடிடுவே. இலக்கை கொடுத்து வீட்டை பெருக்கி தேடிடுவே, காணாமல் போன வெள்ளிக்காசை தேடிடுவே. வெளி வெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, வெளி வெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவே. கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவே. நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவே. கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவே. விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடிடுவே, காணாமல் போன வெள்ளிக்காசை தேடிடுவே. அன்பே எந்தன் வாழ்வில் இல்லை, அது இல்லை என்றால் பரலோகம் இல்லை. அன்பே எந்தன் வாழ்வில் இல்லை, அது இல்லை என்றால் பரலோகம் இல்லை. அன்பே எந்தன் இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, நீரே என்னை நிரப்பிட வேண்டும் கெஞ்சுகிறே. அன்பே எந்தன் இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, நீரே என்னை நிரப்பிட வேண்டும் கெஞ்சுகிறே. வெளி வெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, வெளி வெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவே. கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவே. நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவே. கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவே. விசுவாசிக்க பலனில்லை, அதை விட்டால் வேறு வழியில்லை. விசுவாசிக்க பலனில்லை, அதை விட்டால் வேறு வழியில்லை. விசுவாசத்தை துவக்கினவர், விசுவாசத்தை முடிக்கிறவர், விசுவாசத்தை வர்த்திக்க வேண்டும் கெஞ்சுகிறே. விசுவாசத்தை துவக்கினவர், விசுவாசத்தை முடிக்கிறவர், விசுவாசத்தை வர்த்திக்க வேண்டும் கெஞ்சுகிறே. வெளி வெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, வெளி வெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவே. கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய்
ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவேன். நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவேன். கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவேன். பிழைகளை எல்லாம் மன்னித்தருள கெஞ்சுகிறேன். உண்மையும் நீதியும் உள்ளவரே, ஞானமும் மீட்பும் மாணவரே, பிழைகளை எல்லாம் மன்னித்தருள கெஞ்சுகிறேன். விடிவெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, விடிவெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவேன். கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவேன். நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவேன். கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவேன். விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடிடுவேன். காணாமல் போன வெள்ளி காசை தேடிடுவேன். விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடிடுவேன். காணாமல் போன வெள்ளி காசை தேடிடுவேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 147:3 நாம் வாசிக்கிறோம், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் என்று ஆண்டவரை குறித்து இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். இருதயம் நொறுங்கி போனவர்களை ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை குணமாக்குகிறாராம். இருதயம் நொறுங்கி போய் வேதனையோடு காயப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களுடைய காயங்களை அவர் கட்டுகிறார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய சரீரத்தில் வெளியில் அடிபட்டால் ஏதோ ஒரு மருந்துகளை போட்டு நம்மை குணமாக்கி கொள்ள முடியும். ஆனால் இருதயத்தின் ஆழத்தில் நாம் காயப்பட்டு விட்டால் அந்த காயத்தை ஆற்ற எந்த ஒரு மருந்துகளாலும் முடிவதில்லை. ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற காயத்தை ஆற்றுகிறாராம். ஏதோ ஒரு விதத்தில் மனுஷரால பாதிக்கப்பட்டு இவர்களா இப்படி பேசிவிட்டார்கள், இவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்களே, இவர்கள் இப்படி செய்து விட்டார்களே என்று அவர்களுடைய பேச்சோ அவர்களுடைய செய்கைகளோ அவர்கள் நம்மை நடத்துகிற விதங்களோ நம்மை காயப்படுத்தி இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இருதயம் அது நிமித்தமாக நொறுங்கி போய் காயப்பட்டு போய் இருக்கிற அந்த இருதயத்தை ஆண்டவராகிய கர்த்தர் குணமாக்குகிறவராகவும் காயம் கட்டுகிறவராகவும் இருக்கிறார் என்றுதான் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான். உம்முடைய வேதம் மட்டும் என்னுடைய மனமகிழ்ச்சியா ஈராதிருந்தால் எனக்கு வந்த துக்கத்தை நான் என்றைக்கோ அழிந்து போயிருந்திருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்வதையெல்லாம் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் மாத்திரம், இயேசு மாத்திரம், அவருடைய வார்த்தை மாத்திரம், அவருடைய ஆனந்த தைலம் மாத்திரம் நம்மை நிரப்பாவிட்டால் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற நொறுங்கி போன காயங்கள் ஆறவே முடியாது. எந்த மனிதராலும் மருந்துகளாலும் முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவ வசனங்கள், அவர் நமக்கு தருகிற ஆனந்த தைல அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு தொடுதல், இது மாத்திரம்தான் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற காயங்களை, நொறுங்கி போன விஷயங்களையும் சீர்படுத்தி குணமாக்க வல்லதாக இருக்கிறது. அந்த ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் யாரோ ஒருவரால் காயப்பட்டு வேதனையோடு இருக்கிறீர்களா, கண்ணீரோடு இருக்கிறீர்களா, மிகுந்த காயத்தோடு இருக்கிறேன், என் இருதயத்தின் வேதனை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று கண்ணீர் வடிக்கிறீர்களா? இருதயத்தில் நான் அழுது கொண்டிருக்கிறேன், மறைவாய் கண்ணீர் வடிக்கிறேன், யாருக்கும் தெரியாது என்று புலம்பிக் கொண்டிருக்கிற உங்கள் கண்ணீரை ஒருவர் கவனித்து கேட்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நொறுங்கி போன உங்கள் இருதயத்தை அவர் குணமாக்க முடியும். காயப்பட்டிருக்கிற உங்கள் காயத்தை அவரால் ஆற்ற முடியும்.
அவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். எது நிமித்தம் நீங்கள் காயப்பட்டிருந்தாலும் உங்களை அவர் குணமாக்க வல்லவர். நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இருதயம் நொறுங்கொண்டவர்களை அவர் குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை அவர் கட்டுகிறார் என்ற வார்த்தையின்படி ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தமாக, யாரோ ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிவிட்டது நிமித்தமாக, அவர்கள் செய்கைகளின் நிமித்தமாக காயப்படுத்தப்பட்டு நொறுங்கி போன இருதயத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு குணமாக்கும்படியாக, காயங்களை கட்டும்படியாக, அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சமாதானத்தினால் நிரப்பும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேத வசனத்தினாலும் நீர் தருகிற ஆனந்த தைல அபிஷேகத்தினாலும் அவர்களுடைய காயங்களை கட்டி குணமாக்கி அவர்களை சுகமாக்கும்படியாகவும் சமாதானத்தை தந்து ஆசீர்வதிக்கும்படியாகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் இந்த குடும்பத்தின் மேல் நிறைவாய் இறங்கி வருவதாக. ஆண்டவரே, எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நிறைவாய் இறங்கி வருவதாக. ஆண்டவரே, ஏதோ ஒரு வார்த்தை அவர்கள் இருதயத்தை உடைத்து போயிருக்கிறது, காயப்படுத்தி இருக்கிறது. அந்த காயத்தை ஆற்றி அவர்களை வெளியே கொண்டு வருவீராக. அற்புத சுகத்தை, குணத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.